ஆப்கி அதாலத்துல ஏஐஎம்ஐஎம் பிரசிடென்ட் அசாதுதீன் உவைசி மேல வைக்கப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் முஸ்லிம்களை பயமுறுத்துறாரு. உவைசி சார், உங்க ஸ்பீச்சஸை நான் கேட்டிருக்கேன். அதுல முஸ்லிம்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா மோதி வந்துருவாருன்னு சொல்றீங்க. இது எப்படி இருக்குன்னா, தூங்கிடு குழந்தை இல்லைன்னா பேய் வந்துருன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், 3 சீட்டுக்காக தேர்தலில் நிக்கிறேன். அதோட என்னால தான் மோடிஜி ஜெயிக்கிறாருன்னு நீங்க சொல்றது தவறு. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை பலமாக்குங்கன்னு தான் சொல்றேன். அப்பதான் இந்தியாவோட அரசியல்ல உங்க குரலும் உங்க நியாயத்தையும் வேற ஒருத்தர் கேட்க முடியும். நான் பயமுறுத்துற மாதிரி ஏதாவது ஸ்பீச் இருந்துச்சுன்னா காட்டுங்க. ஏன்னா நான் பயமுறுத்துற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம மதம் ஆபத்துல இருக்கு, நம்ம அடையாளத்துக்கு ஆபத்து இருக்கு. ஹிட்லர் காலத்துல யூதர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படித்தான் நம்ம 17 கோடி பேரும் இருக்க முடியுது. ஆமா, இது எல்லாமே உண்மைதான். நான் சொல்றேன் கேளுங்க. டெல்லியில 600 வருஷமா இருக்கிற ஒரு மசூதிய எந்த ஒரு லீகல் ப்ராசஸும் ஃபாலோ பண்ணாம அந்த மசூதிய முழுசா இடிச்சிட்டீங்க. சுடுகாட்டுல இருந்தா அந்த காஃபின் வெளியில வந்துருச்சு. இதெல்லாம் சரியா? நீங்களே சொல்லுங்க. பில்கிஸ் பானு என்ன பாவம் பண்ணாங்கன்னு கேங் ரேப் பண்ணி அவங்க பொண்ண 2-3 வயசான அந்த பொண்ண கொலை பண்ண ஆளுங்களை மோடிஜியோட அரசாங்கம் விட்டுட்டாங்க. பில்கிஸ் பானு அப்படி என்ன கிரைம் பண்ணாங்க? இதுல பயமுறுத்துற விஷயம் என்ன இருக்கு சார்? இதுதான் உண்மை. உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி என்ன பண்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டோட அவசியமே இல்ல. பொலிட்டிக்கல் மார்ஜினலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க மோடிஜி எப்பவும் சப்கா சாத் சப்கா விகாஸ். அது தேர்தலுக்கு அப்புறம் தான் அதை சொல்லுவாரு. தேர்தல் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. தேர்தல் அப்பெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. முக்தார் அப்பாஸ் நக்வி அவங்க லீடர் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் 14.2% இருக்கு. பிஎம் ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் ஆவாஸ் யோஜனால 31.3% முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்ததா சொல்றாரு. 33% விவசாய நிதிகளுக்கு கொடுத்தாங்க. 36% முஸ்லிம் முத்ரா யோஜனாக்காக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. நான் யூபியில பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவோட ஆர்டிஐ போட்டேன். அதோட ரிப்ளையை பாருங்க. சார் என்ன சொல்றாருன்னு தெரியல. ஆர்டிஐ போட்டதுக்கு அப்புறம் எந்த ரிப்ளையும் இல்ல. சரி, நீங்க யூபி பத்தி பேசுறீங்கல்ல சார், நீங்க யூபியில பாத்தீங்கன்னா அலகாபாத்ல அந்த வீட்டோட பெண்மணி பேர்ல வீடு இருக்கு. ஆனா கணவருக்கு நோட்டீஸ் கொடுத்து டெமாலிஷ் பண்ணிட்டீங்க. ஏன் டெமாலிஷ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, நீ சிஐஏ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டேன்றாங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. யூபியோட நிலைமையை பாருங்க. இல்ல கைத்தட்டல் வேண்டாம், சொல்றத கேளுங்க. யூபியில ஜெயிலுக்குள்ள கன்விக்டட் பிரிசனர் இருக்காரு. அவரு கூட ஒரு எக்ஸ் எம்பி இருக்காரு. அவரு ஒரு பிரிசனர். போலீஸ் கஸ்டடியில வந்து ஷூட் பண்றாரு. அதோட யூபியில எல்லாரும் நல்லா இருக்காங்கன்றாரு. இதெல்லாம் எப்படி சார்? ஆனா யூபியில யோகி ஆதித்யநாத் லா அண்ட் ஆர்டர் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லி அங்க இருக்கிற லா அண்ட் ஆர்டர் என்னன்னா, நாங்க ஷூட் பண்ணுவோம், புல்டோசர் ஏத்துவோம், இதையா ரூல் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க? இல்லல்ல. ஒருவேளை நீங்க நாளைக்கே ஆட்சியை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா போவீங்க. பவர் எட்டத்துலலாம் இல்ல. பவர் நிரந்தரமா இந்திரா காந்தி கிட்டையும் இல்ல, நேருஜி கிட்டையும் இல்ல. உலகத்துல எல்லாமே டெம்பரவரி தான். இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கோம். அது ஏதோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, எதுவும் நிரந்தரம் இல்ல. நாமெல்லாம் தற்காலிகமா இங்க இருக்கிறவங்க தான். இந்த அதிகாரம் எல்லாத்தோட சேர்த்து நாமளும் போயிருவோம். என்னைக்கு அதிகாரம் உங்க கையை விட்டு போகுதோ, நாளைக்கு அவங்களே உங்களை ஏதாச்சும் பண்ணா என்ன பண்ணுவீங்க? நான் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னா அதைத்தான் அவங்க பண்றாங்க. யாராலையும் ஒன்னும் பண்ண முடியல. ஆனா யூபியில சட்டம், அதாவது லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? சார், எல்லாரையும் ஷூட் பண்றாங்க. சின்ன சின்ன கிரைம்காகலாம் அவங்கள ஷூட் பண்ணிட்டு மீடியாவுக்கு முன்னாடி இவன் தப்பு பண்ணிட்டான் அதனால சுட்டுட்டான் அப்படின்றாங்க. சுடுறதுனால என்ன ஆக போகுது? நாட்டை ஜனநாயகத்தால தானே நடத்த போறீங்க. அப்படிலாம் நடக்காதுல்ல. நீங்க புல்டோசரை ஏத்துறீங்க, வீட்டை இடிக்கிறீங்க. இந்த மாதிரி எத்தனை வீடுகளை இடிச்சிருப்பீங்க? கணக்கே இல்ல. எல்லாரோடைய யூபியில அவங்க பண்ணதோட விளைவா மக்களுக்கு அமைதி கிடைச்சுதா இல்லையா? இல்ல சார், இந்த அமைதி இருக்குல்ல, இது சுடுகாட்டுல இருக்கிற அமைதி மாதிரி. இந்த அமைதி நல்லதில்ல. மன நிம்மதியோட வர்ற அமைதி வேற, சுடுகாட்டுல மரண அமைதி வேற. இப்ப நீங்க இங்க பாக்குற அமைதிய இத பார்த்துட்டு அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, நாம அமைதியாக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமைதிக்கு சத்தம் இருக்கு சார். அந்த அமைதி நமக்கு நல்லதில்ல. யூபியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த விதமான மதபேதமும் பார்க்கறது இல்ல. யூபியோட மைனாரிட்டி மோர்ச்சாவோட ஸ்டேட் பிரசிடென்ட் பாசித் அலி என்ன சொல்றாருன்னா, பிரைம் மினிஸ்டர்
ஆவாஸ் யோஜனா படி 40 லட்சம் வீடுகள் உத்தரப்பிரதேசத்துல கிடைச்சிருக்கு. அதுல 18%, அதாவது 8 லட்சம் பேரு பெனிஃபிஷியரி முஸ்லிம்ஸ் தான். இதுல எந்த பேதமும் இல்லைங்கிறாரு. அதோட ஸ்பெசிஃபிக்கலி சொல்லணும்னா அவங்க ஷாஜான்பூரை எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. அங்க 700 வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுல 70% 520 வீடுகளை முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இல்ல, நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க உதவியா பண்றீங்க? நானும் ஒரு டாக்ஸ் பேயர் தான். இது நாட்டோட காசு. இது யோகிஜியோட வீட்டு காசா? அவரோட வீட்டு காசு இல்லல்ல, இது நாட்டோட காசு. இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 30 இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாத்தையும் வச்சிருக்காங்கல்ல, அத பண்ணிதானே அவங்க ஆகணும். என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வீடு கொடுக்கறோம், ரேஷன் கொடுக்கறோம், ஆனா தாடிய தொப்பியை பார்த்தாலே அவங்க கொன்னுடுறாங்கன்னு ஓவைசி சொல்றாரு. ஆமா, கொல்றாங்க. உங்க கஸ்டடியில 2 பேரை நீங்க கொன்னுட்டீங்க. எல்லா மாசமும் ஒவ்வொரு மாசமும் 2 பேரை நீங்க கொல்றீங்க. ஒவ்வொரு மாசமும் 2-3 வீட்டையாவது நீங்க இடிச்சிடுறீங்க. அத பத்தி பேசுங்க. ஏன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிய கவர்மெண்ட் கப்சா பண்ணுது? வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸை ஏன் பறிச்சுக்கிறீங்க? இதையும் சொல்லுங்க. மைனாரிட்டிஸுக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்குன்னு சொல்லுங்க. மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு இருக்கு? மதர்சா டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்கறத ஏன் நிறுத்திட்டீங்க? நாட்டுல எல்லாருக்கு முன்னாடியும் மதர்சா திறந்திருக்கணும்னு சொன்னீங்க. அந்த மதர்சாவுல மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை எதுக்காக நிறுத்தினீங்க? நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்க. ஹலால் விஷயத்தை ஏன் அங்க எடுத்தீங்க? எதுக்காகன்னு சொல்லுங்க. தேவையே இல்லாம பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்கொயரியும் ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணிருக்க கூடாதா? ஏன் பண்ண வச்சீங்க? இதுல இஷ்யூ கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஆனா எந்த இஷ்யூ இல்லையே, ஆனா கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களை பத்தி ஒரு விஷயம் ஹெமந்தா பிஸ்வ சர்மா சொல்லியிருக்காரு. ஹைதராபாத் போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹைதராபாத் ஃபுல்லா ஹமாஸ் போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காரு ஓவைசின்றாங்க. அப்ப நான் ஓவைசி கிட்ட என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட் வீசாவா வேணும், நான் ரெடி பண்ணி தரேன், காசாக்கு போங்கன்னு. அங்க போக மாட்டேங்கிறாரு, இங்கேயே கத்திக்கிட்டு இருக்காரு. ஹேமந்தோ பிஸ்வ சர்மா நன்றி காட்டுற விஷயத்துல அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் அவங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருந்தாரு. ஹமாஸோட போஸ்டர் ஹைதராபாத்ல எங்கேயுமே ஒட்டப்படல. ஹேமந்த் பிஸ்வ சர்மா பொய் சொல்றாரு. பாருங்க, பாலஸ்தீனோட பாதுகாப்புக்காக நாங்க புரொட்டஸ்ட் பண்ணோம். இந்திய அரசாங்கம், மோடியோட அரசாங்கம் பாலஸ்தீனோட ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணாங்க. ஹேமந்த் பிஸ்வ சர்மா கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது, சீன் நம்மளோட 2000 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டரை கப்சா பண்ணிருக்காங்க. டெப்ஷாக்க நாம இழந்திருக்கோம். அங்க இருந்த எஸ்பி மோடிஜி கிட்ட என்ன சொன்னார்னா, 65 பேட்ரோலிக் பாயிண்ட்ஸுக்கு போக முடியாதுன்னு சொன்னாரு. அதனால ஹேமந்த் பிஸ்வ சர்மா கிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, நான் உங்களை அங்க போங்கன்னுலாம் சொல்லல, உங்க RSS ட்ரெஸ் போட்டுட்டுலாம் போக சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, என்னையும் ரஜத் சர்மா சாரையும் கேமராவோட டெப்ஷாவுக்கு கூட்டிட்டு போங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க நாங்க ஆசைப்படுறோம். இதை மட்டும் பண்ணுங்க போதும். அது மட்டும் பண்ணுங்க போதும். அதுவும் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா ஹேமந்த் பிஸ்வ சர்மா நிறைய பேசுவாரு. இப்ப அவருக்கு நான் அமித்ஷா ஆயிடுவேன்னு நினைப்பு. இப்போ பிஜேபியில அவ்வளோ பெரிய கனவு காண்றது பாவம்னு அவருக்கு தெரியல. ரொம்ப பாவம் அவரு. அதனால முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன ஹமாஸ்காக திட்டுறாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்திய அரசாங்கம் பாலஸ்தீன்ல நடக்கிற கொடூரத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்குது? இந்தியன் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு ஏன் போகல? சவுத் ஆப்பிரிக்கா போச்சு, அதோட பிரேசில் போச்சு, நம்ம G20ல பெரிய பெரிய காசாக்கு நான் விசா எடுத்து கொடுக்கறேன்னு அவரு சொல்றாரு. அந்த ஆஃபரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, நான் காசாக்கு போகணும்னா கண்டிப்பா போகலாம். இந்திய நாட்டோட டெலிகேஷனோட போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இந்திய அரசாங்கமும் வந்து பார்க்கட்டும். அந்த நாட்டுல இருந்த 20 லட்சம் மக்கள்ல 13 லட்சம் மக்களுக்கு வீடு இல்லாம போயிருச்சு. 30,000 பேரை இஸ்ரேல் கொன்னுட்டாங்க. இதுல 16,000 சின்ன குழந்தைங்க. 8,000 பிணங்கள் பில்டிங்கோட டெப்ரிஸ்ல விழுந்து கிடக்கு. மோடிஜி இத பத்தி பேசுறதே இல்ல. இப்ப மோடிஜி என்ன பண்றாரு? துபாய்க்கு போறாரு. அங்க ஷேக் கிட்ட போய் யா ஹபீபின்றாரு. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு பேர் அன்பா? இப்ப நீங்களே பாருங்க, இந்த ஹேமந்தோட மைண்ட் செட்டை பாருங்க. ஓவேசியா ஹமாஸ் கூட சேர்த்துட்டாரு. இந்திய நாட்டோட சுதந்திரத்திற்காக போராடினவங்களோட சேர்த்து வச்சு பேசலாம்ல. அல்லாமா ஃபசிலே ஹக் ஹைராபதி காலாபானில கொடுத்த தண்டனையில இறந்துட்டாரு. 47ல நாட்டுக்காக உயிரை விட்ட பிரிகேடியர் உஸ்மான் கூட என்ன வச்சு பேசலாம்ல. ஹவல்தார் அப்துல் ஹமீது கூட சேர்த்து வச்சு பேசலாம்ல. 1965ல நடந்த வார்ல உயிர் தியாகம் பண்ணாரு. ஓவைசியர் ஜவஹர் பிராத்ரான் கூட, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கூட சேர்த்து வச்சு பேசலாம்ல. உங்களுடைய தாட் ப்ராசஸே இப்படிதான். முஸ்லிம்ஸ்னாலே டெரரிசம். நாங்க எப்படி ஆர்டிகல் 370 போக்கினோமோ
எப்படி நாங்க ராமர் கோவிலை கட்டினோமோ அதே மாதிரி நிசாமும் உவைஸையும் ஹைதராபாத்தை விட்டு காணாம போயிடுவாங்கங்கிறார். நாங்களா போக மாட்டோம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாங்க இருப்போம். இங்கதான் இருப்போம். என்னைக்கு நாங்க அழியிறோமோ அன்னைக்கு உலகமும் அழிஞ்சிரும். இது இவரு பேசுற ஒரு தாட் ப்ராசஸ். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனைனா, அஸ்ஸாமோட முஸ்லீம் மேல அவ்வளவு கொடுமைகள் நடந்தும் கூட அங்க இருந்த முஸ்லீம் பொண்ணுங்களும் அப்புறம் பசங்களும் எல்லாரையும் விட அதிக பெர்சன்டேஜ் நீட்ல குவாலிஃபை ஆனாங்க. அதனால ஹேமந்தோ பயந்துட்டாரு. என்னடா இத்தனை பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்களேன்னு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை யூஸ் பண்ணி பல மதர்சாக்களை அவங்க இடிச்சிட்டாங்க. அந்த விஷயத்தை பத்தி அவங்க எங்கேயுமே பேசுறதில்ல. அங்க இருக்கிற பல முஸ்லிம்ஸுக்கு வீடே இல்லாம ஆக்கிட்டாங்க. அவர் அங்க பல விஷயங்களை மாத்தி தான் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்காரு. இதுதான் அசாமோட ரெக்கார்டு. அவர் ரொம்ப கவலையோட என்ன சொன்னார்னா, சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றாங்கன்னு. ப்ரொபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு, போக்சோ ஆக்ட் இருக்கு, சைல்டு மேரேஜுக்கு ஒரு ஸ்டடி இருக்கு. ஏழ்மையால சைல்டு மேரேஜ் நடக்குது. அவருக்கு இந்தியா கவர்மெண்டோட டேட்டா என்னன்னு கூட தெரியாது. பாருங்க, இந்தியாவில் 12 மில்லியன் சைல்டு மேரேஜ் நடக்குது. அதுல 84% இந்துஸ் தான், 11% முஸ்லீம் பண்றாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாரா? நீங்களே பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, 90 வருஷ ஆங்கிலேய ஆட்சி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பொண்ணோட வயசு கம்மியா இருக்குன்னா அப்பவும் அவளோட கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இது சுத்தமான பொய். அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயும் இருக்கு. அது மூலமா முஸ்லிம்ஸை பத்தி ஒரு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஹிந்து பெண்களுக்கு 18 வயசுல கல்யாணம் நடக்குது? அதே மாதிரி முஸ்லிம் பெண்களுக்கும் அதே வயசுல தான் நடக்குது. 99 வருஷ சட்டத்தை அவங்க அப்படியே மாத்திக்கிட்டாங்க. நடு ராத்திரியில ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஒரு முஸ்லிம் பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில தான் பண்ணணும். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில நிக்காவே நடக்காதே. உங்க ஆக்ட் படி பார்த்தா எங்களோட சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பண்ணவே முடியாது. நீங்க எங்களோட மதத்தோட ரிச்சுவல்ஸ அது இல்லாம கல்யாணமே நடக்காது, அதையும் நீங்க பறிச்சுக்கிறீங்க. ஏன் பறிச்சுக்கிறீங்க? இந்த மாதிரி பேசிதான் முஸ்லிம்ஸ பயமுறுத்துறீங்கன்னு அவரு சொல்றாரு. பயமுறுத்தல, நான் ஃபேக்ட சொல்றேன். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மைதான். அவங்க 99 இயர்ஸ் பழைய சட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? சைல்டு மேரேஜ் எல்லாம் நடக்க கூடாதுன்னு. சார், அந்த சட்டத்தை நான் பார்த்திருக்கேன். அதோட கடைசி ப்ரொவிஷன் என்னன்னா, கடைசி பேரால என்ன இருக்குன்னா, அது ஒருவேளை இந்த சட்டத்தை தாண்டி ஏதாவது நிக்கா நடந்தாலும் கல்யாணம் நடந்தாலும் ரிப்பீல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல பண்ணா நிக்கா எப்படி நடக்கும்? நான் எப்படி பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க. மேரேஜ் ஆக்ட், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது அதாங்க. நீங்க செக்யூலரா இருக்கீங்கன்னா இந்து மதத்தின்படிதான் இந்து கல்யாணம் நடக்குது. சீக்கோட மதத்தின்படிதான் சீக்ஸோட கல்யாணம் நடக்குது. நீங்க தப்பா பரப்புறீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரது கேளுங்க. என்ன சொல்றீங்கன்னா, யூசிசி வந்தா நிக்காவே பண்ண முடியாது, கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. சரி, நம்ம நாட்டுல யூசிசியோட தேவையில்லை. அம்பேத்கர் வாலண்டியரா பண்ண சொல்லிருக்காரு. யூசிசிக்காக நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம்? ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட உருவாக்கணும், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பண்ணோம். இப்ப நம்ம 2 செக்யூலரான சட்டங்களை உருவாக்கிட்டோம். இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். உத்தராகண்டோட செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4 படிங்க. ஹிந்து மதத்துல ப்ரொபிஷன் ஆஃப் மேரேஜ் இருக்கு. அப்பா பக்கமோ இல்ல அம்மா பக்கமோ கல்யாணம் நடக்கக்கூடாது, தெரியும்ல. ஆனா முஸ்லிம்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஆனா நீங்க அந்த ப்ரொபிஷனை செக்ஷன் 4ல சப்செக்ஷன் 4ல கொண்டு வந்திருக்கீங்க. என்ன எதுக்காக தடுக்கிறீங்க? உங்க மதம்னா அதுபடி நீங்க நடங்க. ஏன் மேல ஏன் திணிக்கிறீங்க? இது நம்பர் 1 பாயிண்ட். சிஸ்டர்ஸ் கூட கசின்ஸ் கூட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த லிஸ்ட்ல நான் பார்த்தேன். ப்ரொபிஷன் லிஸ்ட்டை உருவாக்கிட்டீங்க. சரி, இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, உத்தராகண்ட்ல 2010 உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்குன்னா இப்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 2010 யாருக்காச்சும் தான் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் நடந்திருக்குன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட மதத்தை ஏன் மேல ஏன் திணிக்கிறீங்க? அதோட உங்க மதத்தோட மொராலிட்டி நல்லது, ஏன் மதத்தோட மொராலிட்டி கெட்டதுன்னு ஏன் சொல்றீங்க? புஷ்கர் சிங் தாவி ஆப்கி அதாலத்துக்கு வரும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, முஸ்லிம்ஸ் எல்லாம் 4 கல்யாணம் பண்றாங்க, ஹலால். இல்ல சார், நான் சொல்றது என்னன்னா, இல்ல இப்ப என்னன்னா, இவர் சொல்றது எல்லாமே சுத்த பொய். அவர் ஒரு பொய்க்காரர். 2006க்கு அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே போய் செக் பண்ணுங்க. 2006ஓட கவர்மெண்ட் டேட்டா இது. கவர்மெண்டோட டேட்டா பிரகாரம், அதாவது 100 கல்யாணங்கள் நடக்குதுன்னா இந்துக்கள்ல 1.7 2 மனைவிங்க இருக்காங்க, முஸ்லிம்ஸ்ல 2.5. இது 2006ஓட டேட்டா. நீங்க ஏன் இத பத்திலாம் பேச மாட்டேன்றீங்க? அதோட முஸ்லிம்ஸ்ல 2வது கல்யாணம் நடந்துச்சுன்னா அவளுக்கு மனைவின்ற ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இந்துக்கள்ல யாருக்காவது 2வது மேரேஜ் நடந்துச்சுன்னா அது மனைவி இல்ல மிஸ்டர்ஸ். ஒருவேளை நான் செத்துட்டா கற்பனை பண்ணிக்கோங்க, எனக்கு 2 மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ன வச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அந்த மதத்துல கிடைக்காது. ஆனா இவங்க ஏன் பொய் சொல்றாங்க?
சரி, இப்போ டிவோர்ஸ் பத்தி பேசலாம். உத்தராகண்ட்ல டிவோர்ஸோட சட்டம் என்ன பண்ணிருக்காங்க? அத சேம் ஆக்கிட்டீங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 54, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 54, டிவோர்ஸ் ஆக்ட் 69. ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மதத்தோட சட்டத்தை ஏன் மேல போட்டுட்டு யூசிசின்றீங்க. இதுல யூசிசி படி எந்த யூனிஃபார்ம், எந்த யூசிசில நீங்க ட்ரைபல்ஸ்க்கு ஒரே மாதிரி பண்றீங்க? இதுல எங்க சார் யூனிஃபார்மிட்டி இருக்கு? யூனிஃபார்மிட்டின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்றதில்ல. 4வது பாயிண்ட்ஸ் என்னன்னா, உத்தராகண்ட்ல யூசிசின்னு சொல்றாங்க. அது நாடு முழுக்க இருக்கணும். அதோட நீங்க ஸ்டேட்ல சட்டத்தை உருவாக்குனீங்க. முஸ்லிம்ஸா அவங்க மதத்துல இருந்து தூரமாக்குறீங்க. அவங்கள ரிலீஜியஸ் பிராக்டிஸ்ல இருந்து தூரமாக்குறீங்க. ரீஃபார்ம்ங்கிற பேர்ல எங்களோட ரிலீஜியஸ பறிச்சுக்க பாக்குறீங்க. இதத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறேன் பாருங்க. செக்ஷன் 4, சப்செக்ஷன் 4. அது மட்டும் இல்லாம எங்களோட டிவோர்ஸ் செக்ஷன் 25, 27. அதோட இஸ்லாம்ஸ்ல நடக்கிற கல்யாணம் 7 ஜென்மத்துக்குலாம் கிடையாது. ஹிந்து மதத்துல 7 ஜென்மத்துக்கும் ஒன்னா இருக்கணும். இதுல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் போதும், இன்னொரு ஜென்மத்துக்குலாம் வேண்டான்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. ஜென்மத்துக்குலாம் கூடலாம் வரமாட்டாங்க. நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, சில பேர் சொல்றாங்க நிறைய குழந்தைங்க பிறந்தாங்கன்னா டெமோகிராஃபிக் அதிகமாகுமா? நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு பொய், தவறானது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸோடது, 1992ல முஸ்லிம்ஸோட ஃபெர்டிலிட்டி ரேட் 4.41. இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கவர்மெண்டோட லேட்டஸ்ட் டேட்டாவுல 2.36ன்னு இருக்கு. ஹிந்துஸோடது 3.30ன்னு இருந்துச்சு. இப்ப 1.94ல இருக்கு. இதுல இருக்கிற டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 0.4% தான். சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த முஸ்லிம்ஸ் இந்துக்களை விட அதிகமாயிடுவாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. 100 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி. இந்தியாவுல ஹிந்துக்களோட பாப்புலேஷன் எப்ப ஸ்டெபிலைஸ் ஆகும்னா பை 2070. முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் எப்ப ஸ்டெபிலைஸ் ஆகும்னா 2141க்கு அப்புறம் தான். அதோட மேக்சிமம் முஸ்லிம்ஸோட பாப்புலேஷன் 18.8% தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ். எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பெல்ஜியம்ல பேலன்ஸ் போயிடுச்சு, இப்ப நிறைய முஸ்லிம்ஸ் ஆயிட்டாங்க, அந்த ஊர் லோக்கல் ஆளுங்களா கம்மி ஆயிட்டாங்கங்கறாங்க. சார், பெல்ஜியத்தோட வாஃபிள்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கூட சாப்பிட்டிருக்கேன். ஆனா பெல்ஜியத்துக்கு அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் இப்ப அங்க இருக்காங்க. ஆனா இந்தியாலலாம் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்தியாவுல இம்பெரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. நீங்க சொல்ற இந்த நம்பர்ஸ் வச்சு அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் சர்வே எடுக்க ஆபீசர்ஸ் வீட்டுக்கு போகும்போது அப்போ முஸ்லிம்ஸ் எல்லாம் அவங்களுடைய 9 பசங்கள்ல 5 பேரை மறைச்சு வச்சுறாங்க, 4 பேரை தான் கணக்கு காட்டுறாங்க. அப்படின்னா 9 பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு, அதாவது சென்செக்ஸ் எடுக்க போறவன் தான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பாவா இருப்பான். இல்லனா அவங்களோட சித்தப்பாவா இருக்கலாம், இல்லனா அவங்களோட தாத்தாவா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரனா இருக்கலாம், இல்லனா அவங்க பொண்ணு அந்த வீட்ல இருக்கலாம். அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப தப்பு சார். 9 பேரை பெத்துக்கிறாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்க எல்லாரையும் படிக்க வைங்க. நீங்க முஸ்லிம் பெண்களுக்கு டிமாண்ட் ரிவல் ஸ்காலர்ஷிப் கொடுங்க. இப்ப நான் சொல்றத கேளுங்க. 21க்கு முன்னாடியே பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிடும். நீங்க கல்விக்கு உதவி பண்றதே இல்ல. மோடிஜி ஸ்காலர்ஷிப்பே நிறுத்திட்டாரு. மோடிஜி இங்க ஆப்கே அதாலத்துக்கு வந்தபோது என்ன சொன்னார்னா, நான் முஸ்லிம்ஸோட ஒரு கையில கம்ப்யூட்டரும் இன்னொரு கையில குரானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். மோடிஜி எங்க கையில எதுவுமே விட்டு வைக்கவே இல்ல. எங்க வீடுகளை பறிச்சுக்கிட்டாரு, மசூதிகளை பறிச்சுக்கிட்டாரு, அவர் எங்க அடையாளத்தை பறிச்சுக்கிட்டாரு. அதான் மோடிஜி டயலாக் ரொம்ப நல்லா சொல்றாரு. மாஷா அல்லாஹ், அவர் கூட போட்டி போடவே முடியாது. யாரும் போட்டியிட முடியாது. நீங்க ஒரு கையில கம்ப்யூட்டர் இன்னொரு கையில குரான் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ப்ரீ ஸ்காலர்ஷிப்பை 9th கிளாஸ்ல இருந்து ஏன் கொடுத்தீங்க? நீங்க கிளாஸ் 5, 3, 6ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்ல. நீங்க மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷனை ஏன் மூடுனீங்க? அங்க நிறைய பேர் PhD பண்ணிருக்காங்க. அதை ஏன் மூட வச்சீங்க? நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தானே நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க மெரிட்டோட மெயின் ஸ்காலர்ஷிப்பை குறைச்சிட்டீங்க. அதாவது 2021-22 பட்ஜெட்ல வெறும் 22% தான் செலவு பண்ணிருக்காங்க. நீங்க பார்லிமெண்டோட டேட்டாவை எடுத்து பாருங்க. சோ நீங்க பாப்புலேஷனை பத்தி கவலைப்பட வேண்டாம். முஸ்லிம்ஸோட மொத்த பாப்புலேஷனை 18.9ல கண்டிப்பா நின்னுரும், ஸ்டெபிலைஸ் ஆயிடும். அதோட ஹிந்துக்கள் மற்றும் முஸ்லிம்ஸ்ல 18 crores வித்தியாசம் இருக்கு. எப்பயும் அப்படிதான் இருக்கு, கவலைப்படாதீங்க. பிஜேபி RSS சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. இவங்கள ஒருவேளை இவங்க மாடு பறக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க என்ன
எல்லாத்தையும் விட அதனால குழந்தைகளை அதிகமா இல்ல, இது பெத்துக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் விட பெரிய பொய். கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணதுக்கான டேட்டாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 92, 93ல முஸ்லிம்ஸ் எல்லாம் 27.7% கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. 2019ல 60.2% முஸ்லிம்ஸ் கான்ட்ரசெப்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இதுல இன்னும் இந்துக்கள்லையும் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. 92ல 41 இருந்துச்சு, இப்ப அதிகமாய் 67.9ல வந்திருக்கு. முஸ்லிம்ஸ் ஆண்களை பத்தி தப்பா சொல்றீங்கல்ல? கான்ட்ரசெப்ஷன் எல்லாத்தையும் விட அதிகமா கான்ட்ரசெப்ஷனை அதிகமா யூஸ் பண்றது இந்தியாவுல முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ் 34 பாயிண்ட்ஸ், இந்துக்கள்ல இருக்கிற ஆண்கள் 34.10. நம்ம சீக்கண்ண உட்கார்ந்திருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம நாட்டோட பிரதமர் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க யார் குறைவான குழந்தைகளை பெத்துக்கிறாங்களோ, ஃபேமிலி பிளானிங் பண்றாங்களோ, அவங்க தான் நாட்டுக்கு உண்மையானவங்களும் நல்லவங்களாவும் இருக்கிறாங்கன்னு. அப்படி பார்த்தா உண்மையானவங்க நீங்க தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்க ஆளுங்க 75% ஃபேமிலி பிளானிங் பண்றாங்க, 45% முஸ்லிம்ஸ், 50% ஹிந்துஸ் பண்றாங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இது என்னோட டேட்டா கிடையாது, கவர்மெண்டோட டேட்டா. இது எல்லாத்தையும் தாண்டி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அதோட சங் பரிவாரும் புரளிய கிளப்பி விடுறாங்க. அவங்களாம் ஃபேமிலி பிளானிங் பண்றதுல ஸ்பேசிங் பண்றாங்க. இஸ்லாம்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க சரியான நேரத்துல குழந்தை பெத்துக்கங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம்ல அதுக்கெல்லாம் அனுமதி இல்லைனாலும் 20% முஸ்லிம் பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20% இருக்கு, ஆனா டேட்டா உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது இல்ல. நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்கே அதாலத்துல இங்க வந்து உட்காருவோம். ரஜத் சார் கூப்பிட்டாருனா, 2 முறை என்ன கூப்பிட்டதே எனக்கான ஹானர். இப்ப தாடி அவ்வளோ வெள்ளையா இல்ல, ஒயிட் ஆயிடுச்சு. இருந்தும் திரும்ப கூப்பிட்டதுக்கு நன்றி. இப்ப மக்கள் யாராவது கேள்வி கேட்கலாம். நீங்க உங்களுடைய ஸ்பீச்சஸ்ல முஸ்லிம் தான் முஸ்லிம்களுக்கு எதிரியா இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இதுல மறைஞ்சிருக்க உங்களை நாம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க. நீங்க இப்படி பேசுறதுனால மக்களுக்கு உங்களை பிடிச்சு உங்க பின்னாடியே வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்பலாவோட மண்ல இமாம் ஹுசேனை கொன்னது முஸ்லிம்ஸ் தான். கர்பலாவோட மண்ல இமாம் ஹுசேன் கூட நமாஸ் படிச்சிட்டு இருந்தாங்க. நமாஸ்க்கு அப்புறம் கத்தி எடுத்தது முஸ்லிம்ஸ் தான். கர்பலாவோட மண்ல ரசூல் அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனை கொன்னது முஸ்லிம்ஸ் தான். திப்பு சுல்தான சிராஜ் உத்தௌலாவை ஏமாத்துனதும் முஸ்லிம்ஸ் தான். சோ இது வரலாறா இருக்கலாம், இப்பவும் அப்படிதான் நடக்குது. அதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இவ்ளோ நேரம் பேசுனத வச்சு பாக்கும்போது உங்களுக்கு கவிதைனா எவ்வளவு பிடிக்கும். உங்க ஸ்பீச்சஸ்லயும் நாங்க கேட்டிருக்கோம். உங்க பேச்செல்லாம் கவிதை மூலமா தான் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா? சோ இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமையை எப்படி நீங்க கவிதை மூலமா சொல்லுவீங்க? அதுதான் நாங்க எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். इखलाक का जलता हुआ घर देख रहा हूं, देखा नहीं जाता मगर देख रहा हूं. சர்தார் சார் கேட்கறாரு நினைக்கிறாரு, கொடுங்க. முதல் விஷயம், நீங்க எங்களை பாராட்டுனீங்க, நாங்க உங்களை பாராட்டணும். நாங்கெல்லாம் இந்த கையில தான் வச்சு கட்டுவோம். முஸ்லிம்ஸே இப்படி தான் சொல்லுவாங்க, நீங்க ரைட் சைடுல கட்டிருக்கீங்க, நாங்க தான் லெஃப்ட் சைடுல கட்டுவோம். ஆனா நான் தப்பா கட்டல. நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க, நாங்க தான் தப்பா போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்னாங்க, இப்ப நீங்களே சொல்றீங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து அகண்ட பாரதத்தை பத்தி எல்லாரும் நிறைய பேசுறாங்க, அகண்ட பாரதத்துக்கு ஃபேவரா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு 13% முஸ்லிம் சகோதரர்கள் உங்க அகண்ட பாரதம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுல பஞ்சாபும் ஒன்னா இருக்கணும், நம்மளுடைய முஸ்லிம் சகோதரர்களும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா முஸ்லிம் சகோதரர்களும் வருவாங்க, அவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களை தான் பெருமையா பேசுவாங்க, உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பாத்தீங்களா? அகண்ட பாரதத்துக்காக நான் தயாரா இருக்கேன். பங்களாதேஷ முழுசா எடுத்துக்கங்க, முழு பாகிஸ்தானையும் எடுத்துக்கங்க, பாதி ஆப்கானிஸ்தானையும் எடுத்துக்கங்க, பாதி பர்மாவையும் வாங்கிக்கங்க, அது கூட கொஞ்சம் பூட்டானையும் வாங்கிக்கங்க, நேபாள் முழுசா எடுத்துக்கங்க. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி மோடிஜிக்கு வேண்டியது POK தான். மத்த 3 பேரை துரத்துங்க. அவருக்கு அதுதான். முழு பாகிஸ்தான் வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுடைய அந்த பகுதி மட்டும் பாகிஸ்தான் கூட வந்துச்சுன்னா ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். எடுத்துக்கங்க, யார் தடுக்கறாங்க? நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க சார். சார் பர்சன்டேஜ் நாங்க கொஞ்சம் தானே கேக்குறோம். உங்களுக்கு வேணா எழுதி கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. இல்ல வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன சொல்றது?